Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டிசைனர் ஃப்ராக் நெட்டட் ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். இது பாருங்க, இந்த சம்கி இருக்கிற ஃபேப்ரிக் 1/2 மீட்டர், அதுக்கு 1/2 மீட்டர் லைனிங், அப்புறம் கிரேப் மெட்டீரியல், அதுக்கு வந்து லைனிங்காக யூஸ் பண்றேன். இது நெட்டட் நெட் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா 3.5 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். லைனிங்க்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் போர்ஷனுக்கு 2 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதனுடைய டாப் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். 2.5 inches வந்து நெக் வித் கழுத்தினுடைய அகலம் மார்க் பண்ணியிருக்கேன். 3 inches 3 இன்ச்சுக்கு வந்து ஷோல்டர், அதுக்கப்புறமா 5.5 inch அளவு ஆம்கோலினுடைய உயரம் மார்க் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 12 year கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து பாருங்க, மார்பு சுற்றளவு 8.5 inch அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்கு 1.5 inch மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஆம்கோல் லைன் வரைஞ்சி விட்டுட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 7.5 inch அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்காகவும் மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்தினுடைய உயரம் 5.5 inch அளவுக்கு மார்க் பண்ணி இது வந்து நான் லைன் போட்டுக்கிறேன். ஓகே, இது இப்போ கழுத்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். முன்பக்கம் பின்பக்கம் கழுத்து உயரம் வந்து ஒரே மாதிரி தான் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட். இப்போ இந்த டாப் போர்ஷனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 13.5 inch அளவு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நான் இது கட் பண்ணிட்டு தேவையான இடங்கள்ல நாச்சஸ் போட்டுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதனுடைய மெயின் ஃபேப்ரிக், இந்த நெட் ஃபேப்ரிக்ல இந்த லைனிங்கை பிளேஸ் பண்ணி பாருங்க, ரெண்டா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த நெட் ஃபேப்ரிக்கை. இது வந்து நான் பேக் சைடு வந்து கட் பண்றேன். ஓகே, பாருங்க, இப்போ பேக் சைடு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு கட் பண்ண போறோம். ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபர்ஸ்ட் துணியை வந்து சிங்கிளா தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கேன். சைடில் ஒரு 1/2 inch அளவுக்கு துணி வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் 1/2 inch அளவுக்கு துணி விட்டுருக்கேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சம்கி ஒர்க் இருக்கிற ஃபேப்ரிக் வந்து ஒன் சைடு வைப்போம். ஸோ அதனால 2 ஃபேப்ரிக்னுடைய லைனிங்கும் ஒரு பக்கத்துக்கு நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டில். பாருங்க, இப்போ இன்னொரு கலர் லைனிங் வந்து நான் கட் பண்ணுறேன். சைடில் இந்த 1/2 inch எதுக்காக விட்டுருக்கோம்னா, நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு 2 துணி ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான சீமிங் தான் விட்டுருக்கோம். பாருங்க, இப்போ இந்த பிங்க் கலர் துணி வந்து என்ன மெஷர்மெண்ட்ல இருக்கோ அதே மெஷர்மெண்ட்ல இந்த சாண்டில் கலரும் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த சாண்டில் கலர் துணி ஒரு சைடு நான் வந்து வைக்க போறேன். இந்த சம்கி ஒர்க் இருக்கிற துணியை இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கிறேன். இதனுடைய நெக் லைன் மட்டும் நான் கட் பண்ணல மெயின் ஃபேப்ரிக்ல. ஓகே, பாருங்க, இப்போ இந்த ஃபேப்ரிக் நான் கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த பிங்க் கலர் நெட் ஃபேப்ரிக்கும் ஒன் சைடுக்கு நான் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்கர்ட் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா அம்பர்லா ஸ்கர்ட் தான் வந்து பண்ண போறோம். ஸோ துணியை வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு இது நான் 3 மீட்டர் துணியை வந்து எடுத்திருக்கேன். 3 மீட்டர் அளவுக்கு எடுத்துட்டு 1/2 மீட்டர் துணியை தனியா வச்சிருக்கேன். ஓகே, இதுல இந்த டாப் போர்ஷன் போக மீதம் இருக்கிற துணியை டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்ல ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபோல்டிங் சைடு எம் பக்கமா இருக்கு. இந்த டாப் போர்ஷன் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பிளேஸ் பண்ணி அந்த ஹிப் லைனை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹிப் லைன் வந்து மார்க் பண்ண அந்த இடத்துல இருந்து கீழே ஸ்கர்ட்னுடைய ஹைட்டை மார்க் பண்ணிக்கணும்.
ஓகே, இப்போ எனக்கு ஸ்கர்ட்னுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 40 இன்ச் அளவுக்கு 40 இன்ச் அளவுக்கு எனக்கு வந்து தேவைப்படுது. இப்போ மேலே நம்ம இந்த ஹிப் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் டேப் வச்சு கீழே வந்து நம்ம ஹைட்டு மார்க் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து ஸ்கர்ட் வந்து கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம லைனிங் கிரேப் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த லைனிங் வந்து 7 லைனாக கட் பண்ண போகிறோம். ஸோ துணியை வந்து 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நம்ம பேண்ட்டுக்கெல்லாம் ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த டாப் போர்ஷனை ஃபோல்டிங் சைடில் வச்சு வெஸ்ட் லைனை வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்கர்ட்னுடைய ஹைட்டு பாருங்க, இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்கர்ட்னுடைய ஹைட்டை மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம். $40 இன்ச் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணியிருக்கு. 2 இன்ச் மைனஸ் பண்ணி 38 இன்ச்சஸ் வந்து நான் வந்து லைனிங்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ மீதம் இருக்கிற அந்த 1/2 மீட்டர் துணியை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து விரித்து வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் அகலம் பார்த்தீங்கன்னா 25 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 35 இன்ச்சஸ் 35 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுக்கலாம். ஓகே, பாருங்க, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு விட்டுட்டேன். இப்போ இது நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு அந்த சென்டர்ல இருந்து எம் பக்கமா இருக்கிற அந்த சென்டருக்கு இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கணும். ஓகே, ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஷேப்ல நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். ஆப்போசிட் கார்னர்ல இந்த மாதிரி கர்வ் ஷேப் வந்து கொடுத்து இதை நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். ஓகே, பாருங்க, இப்போ நான் இது கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரியான ஒரு ஷேப்ல நமக்கு இந்த துணி கிடைச்சிருக்கு. ஓகே, பாருங்க, இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இது இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வைக்குவோம் நம்ம. ஓகே, இது நான் ஸ்டிச் பண்ணும்போது எப்படின்னு காட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போறோம். இப்போ ஸ்லீவ்னுடைய உயரம் 5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அகலம் 8.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேல இருந்து கீழே 2.5 இன்ச் அளவுக்கு மைனஸ் பண்ணிட்டு ஸ்லீவ்னுடைய அகலம் ஓப்பன் சைட் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி இந்த ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் லைனிங் வந்து கட் பண்ணலை, டிரான்ஸ்பரண்டாக அப்படி விட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா லைனிங் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து 2 கலர் துணி வந்து சேர்த்து வச்சு தைக்கிறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். ஓகே, பாருங்க, இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு வச்சுக்கணும். அடுத்து இந்த லைனிங் ஃபேப்ரிக் அதையும் 2 ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்பவுமே வந்துட்டு லைனிங் வந்து மேலே வச்சு மெயின் ஃபேப்ரிக் கூட நல்ல பக்கத்தில் வச்சு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணி திருப்புவோமோ அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். நெக் லைன் வந்து இப்போ நான் தச்சு விட்டுட்டே வரேன். ஓகே,
இப்போ நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நாச்சஸ் போட்டு இந்த துணியை திருப்பி விட்டுடலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம வந்து பேக் சைடும் நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இதனுடைய ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே, பாருங்க, இப்போ முன்பக்கம் பின்பக்கத்தினுடைய அந்த ஷோல்டர்ல அந்த லைனிங் வந்து 2 லைனிங்கும் ஒன்னா பிடிச்சு மெயின் ஃபேப்ரிக் 2ஐயும் ஒன்னா பிடிச்சு ஸ்ட்ரெயிட்டா ஒரு தையல் போட்டுக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோங்க, ரெகுலரா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம இப்படி பண்றதுனால அந்த பிசுறு எல்லாம் வந்துட்டு உள்ள போயிடும், உள்பக்கமா இருக்கும், ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். லைனிங்கையும் சேர்த்து வச்சு தைக்கணும். அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து பிடிச்சு ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டோம்னா போதும். ஓகே, பாருங்க, இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம், ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ஆம்கோல் லைன் எல்லாம் படிமான தையல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்லீவை இதனுடைய கீழே பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு. ஓகே, இந்த மாதிரி 2 ஸ்லீவையும் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ஸ்லீவை. ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். 2 பக்கமும் பாருங்க, 2 பக்கம் ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம அந்த 1/2 மீட்டர் ஃபேப்ரிக்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த துணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த துணியுடைய மேல் பக்கமும் கீழ் பக்கத்துலையும் இந்த மாதிரி சின்னதாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த ரா எட்ஜஸ்லாம் உள்ள போற மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். ஓகே, பாருங்க, இப்போ ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நம்ம அந்த 25 இன்ச்சஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சைடில் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரணும். ஓகே, பாருங்க, இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டோம். இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி துணி இழுத்து பிடிக்கும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து அதுவே தானாக விழுந்துக்கும். அதை வந்து கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கணும். ஓகே, ஓகே, இந்த மாதிரி தையல் போட்டு வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்கர்ட்ல வந்து இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணோம். இப்போ இந்த ஸ்கர்ட்னுடைய அந்த மெயின் ஃபேப்ரிக் எடுத்து வச்சிருக்கேன். அதில் இப்போ நம்ம தச்சு வச்சிருக்கிற அதை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நமக்கு எந்த இடத்துல வந்து இதை வந்து சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சஸில் பாருங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து கீழே வந்து நான் அந்த 25 இன்ச்சஸில் ஃபஸ்ட்டு வந்து ப்ளீட்ஸ் வச்சேன் இல்லையா, அந்த சைடு வந்து இந்த ஸ்கர்ட்னுடைய மேலேருந்து கீழே 8 இன்ச்சிலேருந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 8 இன்ச்சுக்கு கீழே. ஓகே, இப்போது இதனுடைய ஆப்போசிட்டில் டாப் போர்ஷனில் ஸ்கர்ட்னுடைய டாப் போர்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம ஹிப்போ வந்து
ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல நமக்கு எங்கே ப்ளேஸ் பண்ணுமோ அங்கே வந்து இதனுடைய இன்னொரு கார்னரை ப்ளேஸ் பண்ணி தையல் போட்டுக்கணும். நாம் பார்த்திங்கன்னா சைட்லேருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த போர்ஷனை இந்த ஸ்கர்ட்டோடு சேர்த்து நான் தையல் போட்டுகிட்டே வரேன். ஓகே பாருங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாப் போர்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் உள் பக்கத்திலிருந்து டாப் போர்ஷனுடைய உள் பக்கத்தில் இந்த லைனிங் ஃபேப்ரிக்கு ப்ளேஸ் பண்ணி வெளிப்பக்கமாக தையல் போடுறேன். நம்ம பினோ ஃபார்முக்கெல்லாம் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மெத்தடில் இந்த ஸ்கர்ட்டும் டாப்பையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த பிசர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கத்துக்கு நேராக இருக்குது. இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்குடைய நல்ல பக்கமும் டாப் போர்ஷனுடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி நான் வந்து தையல் போட்டுகிட்டே வரேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்கர்ட் போர்ஷனை ஜாயின் பண்ணிட்டோம். நான் இதில் இந்த மாதிரி பெல்ட் மாதிரி நான் வந்து இந்த சம்கி ஒர்க் இருக்கிற ஃபேப்ரிக்கில் 7 இன்ச் அகலத்தில் நான் துணி எடுத்து அது ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு திருப்பி வச்சுருக்கேன். ஓகே, நம்ம இந்த மாதிரி இதனுடைய அந்த ஹிப்பில் ப்ளேஸ் பண்ணி 2 பக்கத்துலேயும் தையல் போட்டுக்கலாம். ஓகே, 2 பக்கமும் இந்த மாதிரி தையல் போட்டுட்டோம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம பேக் சைடு வந்து ரோப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவில் இருந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே, நம்ம இப்போ சைட் ஜாயின் பண்ணி கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். பாருங்கள், ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நல்ல டிசைனர் லுக் வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த ஃப்ராக் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.